பிழைச்சிட்டீங்களா? சரியா கஷ்டப்பட்டு ஏற்கனவே எல்லாம் மெல்லிசானாக்கள் இதையும் சாப்பிட்டா இன்னும் கொஞ்சம் மெல்லிசா போகிறோம். அனைவருக்கும் வணக்கம். நான் ரோசாயினி. நான் ஜோவேல். நான் தாரணி. ஓகே, நாங்கள் எங்கே நிற்கிறோம்னு சொல்லி சொன்னேன். எங்களோட வீட்டை நாங்கள் நிற்கிறோம். இன்றைக்கு நாங்கள் என்ன செய்ய போகிறோம்ன்றத எங்களோட அக்கா சொல்லுவா. நாங்கள் இன்றைக்கு என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் பால் ரொட்டி செய்ய போகிறோம். பால் ரொட்டியோ? அப்போ என்ன மாதிரி ஜோவேல் பால் ரொட்டியை பற்றி எதுவும் கேள்விப்பட்ட மாதிரி? இல்லை, இன்றைக்கு தான் நான் இதை புதுசாக கேள்விப்படுறேன். பால் ரொட்டின்னு சொல்லி கேள்விப்படையில. ஆனால் ரொட்டின்னு சொன்னால் பொரிக்கிறது, உப்பு போட்டு பொரிக்கிற ரொட்டி, மேட்ட சீனி போட்டு பொரிக்கிற ரொட்டி எல்லாம் சாப்பிட்ருக்கேன். ஆனால் இந்த பால் ரொட்டின்றது வந்து எனக்கு இப்போ புதுசாக கிடாது. உங்களுக்கு தெரியுமோ தெரியல, நீங்களும் செய்து பார்த்துருக்கலாம். நீங்கள் அது வந்து உளுத்த மாலை செய்கிறது. உளுத்த மாலை தேங்காய் பால் ரொட்டி. தேங்காய் பால் பால் ரொட்டி நீங்கள் பசு பால் ரொட்டி நினைச்சு விட்டுறாங்க. தேங்காய் பாலில் நாங்கள் செய்ய போகிறோம். என்ன மாதிரி உங்களுக்கு தெரியுமா? அது நீங்க செய்து பார்த்துருக்கீங்க? எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு, உங்களுக்கு தான் தெரியாது போல. தான் தெரியாது போல. செய்யக்க பார்க்கணும். ஆனா அப்படின்னு சொன்னா ஒரு நாள் அப்படி செய்து தரையிலே நீங்க. ஐயோ இல்ல, நீங்க சாப்பிடுறதுக்கு மறந்துட்டீங்க. செய்முறையை பாத்தீங்கன்னா ஞாபகம் வரும் உங்களுக்கு. சரி சரி, அப்படியா? செய்து முடியாத ஞாபகம் வரும். என்ன மாதிரி இதான் பால் ரொட்டின்றது. பால் ரொட்டி. சரி, அப்ப நாங்க என்ன மாதிரி செய்யறோன்றத ஒருக்கா பாப்போம். என்ன ஓகே, வாங்க. இப்போ நாங்கள் பால் ரொட்டி செய்ய போகிறோம். அதை நீங்களும் செய்து பார்த்துருக்கலாம், சில பேருக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம். அப்போ அப்படியான ஒரு புதுவிதமான பால் ரொட்டி நாங்கள் இன்றைக்கு செய்ய போகிறோம். ஓகே, அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு சொல்லி நாங்கள் போய் பார்ப்போம். ஓகே, வாங்க நாங்கள் இப்போ வீடியோக்குள்ளே போவோம். நாங்கள் என்னென்னா இப்போ பால் ரொட்டிக்கு தேவையான பொருட்கள் இருக்க பார்ப்போம். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் அரிசிமா எடுத்து வச்சுருக்கு பாருங்க. இது ஒரு பேணி அரிசிமா. ஒரு பேணியோ? இது ஒரு பேணி அரிசிமா எடுத்து வச்சிருக்கு. இஞ்சால பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 பால், தேங்காய் பால் 2 பால் எடுத்து வச்சிருக்கு. இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் முதல் பால். இது ஒரு 100 கிராம் பயறு, சீனி தேவைக்கேற்ற சீனி. இது உளுத்தமா பார்த்தீங்கன்னு சொன்னால் 1/4 கிலோ உளுத்தமா. சரியா? நாங்கள் இனி எப்படி செய்கிறன்ற பார்ப்போமா செய்முறையா? நிறைய ஜாமான் தானே. நாங்கள் இப்போ முதல்ல அது என்ன செய்வோம்னு சொன்னால் பயிரை எடுத்தாங்க. பயிரை வறுப்போம். வறுத்து அது கொஞ்சம் உடைச்சி எடுத்து வைக்க வேணும். அதனுடைய நாங்கள் முதல்ல அதை பயிரை வறுப்போம். என்ன ஒரு சட்டி கொஞ்சம் காயட்டும். இந்த கேட்டில் என்னத்துக்கு இருக்க நினைப்பீங்க? சுடுதண்ணி வைக்கிறதுக்காக. சுடுதண்ணியும் வைக்க சுடுதண்ணி வச்சு தான் இந்த மாப்பிள்ளை வைக்க வேணும். அதுக்காக தான் இதை வச்சிருக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா சட்டி ஹீட் ஆகிக்கொண்டிருக்குது. இந்த பாருங்க, நான் பயிரை போட போகிறேன்னா பாருங்க போடுறேன். இந்த பயிரை நல்லா வறுக்க வேணும். வறுத்து இதை நாங்கள் என்ன சொன்னால் உடைச்சி வைக்கணும். ரெண்டு பயிரையோ? ஓம் இதை வறுத்து உடைக்கணும். அதாவது உரல்ல இடிச்சேன். உடைச்சி வச்சுட்டு அப்புறம் அதை நாங்கள் இந்த பாலுக்க போட்டு அவிக்க விடணும். கையக்க பாருங்க. இதுவும் வறுக்கிற என்ன மாதிரி கலர்கள் மாறும். இது ஒரு பொன் கலரில் வரணும் வறுத்து. ஆகலும் கடுமையாக வறுக்கக்கூடாது. அளவான பழத்துக்கு வறுத்து எடுக்க வேணுமோ. பார்த்தீங்கன்னா நாங்கள் பயிரை வறுத்து எடுக்க பார்ப்போம். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் பயிர் நல்லா பாருங்க வறுபட்டுட்டுது. அந்த பச்சை கலர் இல்லை, நம்ம பொன் கலரில் வந்துட்டு பார்த்தீங்களா? இதை நாங்கள் என்ன செய்யணும்னா உடைச்சி இதெல்லாம் கோதெல்லாம் நீக்கி என்ன செய்யணும், எல்லாம் கழுவி வைக்க வரும். சரியா? இதை நாங்கள் எடுப்போமே என்னப்பா. நாங்கள் எடுத்துட்டு அப்புறம் பார்ப்போம்.
பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் பயிரை வறுத்து எடுத்துட்டு மினி என்ன செய்ய போகிறோம்னா சுடு தண்ணியை கொதிக்க வைக்க போகிறோம். என்னத்துக்காக கொதிக்க வைக்கிறதோ சேனி? அந்த மாவு குழைக்கிறதுக்கு. இதை நாங்கள் மாவு குழச்சி என்ன செய்கிறது? ரொட்டி தட்டுறது. ரொட்டி தட்டுறது. ரொட்டி என்ன அப்போ அப்படி பெருசு பெருசாலாம் வேற அது ஜோவேல் பார்க்குது என்ன ரொட்டி என்ன சொல்லுவாங்க சின்ன சின்ன தான் அப்படி ரொட்டி ரொட்டி போடுறோம். ரொட்டி நாங்கள் அவிக்க விடணுமே அதெல்லாம். ஏன் ரொட்டி வந்து பெருசாக தானே செய்கிறது? அது இந்த ரொட்டி அது இந்த ரொட்டி தான் பால் ரொட்டின்றது. அது நீங்கள் சும்மா இல்லை சொல்கிறீங்க. இதை பால் ரொட்டியை வந்து சில பேர் வந்து சில்லு களி அப்படின்னு சொல்கிறது. ரெண்டு பேர் இருக்குது. சில்லுக்களின்னு சொல்லி சில தீயான்னு சொல்றது பால் கொண்டு கட் பண்ணி திருப்பி எடுங்க. சரி நீங்கள் கதைங்க அப்படி. அப்போ இதை சில்லு களின்னு சொல்கிறோம். இதை வந்து சில்லு களின்னு சொல்றது. அப்போ இதுக்கு வந்து என்ன ரெண்டு பேர் இருக்குது. பால் ரொட்டின்னு சொல்லலாம், சில்லு களின்னு சொல்லலாம். சில்லு களின்னு சொல்றது அந்த சில்லு சில்லா இருக்கிறது அந்த ரொட்டியை தான் சில்லுன்னு சொல்றது போல. அதான் சில்லு களின்றது போல. அப்போ ஜோவேல் எப்படி சொல்ல போறீங்க நீங்க? அப்படி சொல்ல உங்களுக்கு விருப்பமா இருக்கு? பால் ரொட்டி விருப்பமா இருக்கா, சில்லு களி விருப்பமா இருக்கா? எது சொல்றதுக்கு லேசா இருக்கும்? அப்படி எதை சொல்றேன்னு தெரியாம இருக்கு. சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்க அப்படியாண்டு எனக்கு. ஆனா கூடுதலா எல்லாருமே பால் ரொட்டின்னு தான் பாவிக்கிறது. மற்றது என்னென்னா பார்த்தீங்கன்னா இந்த மாவுக்கு நாங்கள் கொஞ்சம் உப்பும் போட்டு 2 கண்டு சீனியும் சேர்த்துருக்கோமா இதுலயோ? என்னன்னா லைட்டான ஒரு இனிப்பு வேற வேணும் இந்த ரொட்டிலையும் கடிக்க. அப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து சீனியும் லைட்டாக ஒரு உப்பும் சேர்த்துருக்குறோம். இதுக்கு ஒரு கொஞ்சம் உப்பு தானே, கொஞ்சம் தூள் உப்பு கொஞ்சம் சேர்த்துருக்கு. இப்போ நாங்கள் தண்ணி கொதிச்சுட்டு கூட கேட்க பார்ப்போம். பார்த்தீங்கன்னு சொன்னால் தண்ணி நல்லா கொதிச்சுட்டுது. நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் அதுக்காக பார்த்தீங்கன்னு சொன்னால் வேறு பயிரை எல்லாம் எடுத்து உடைச்சி வச்சாச்சு பாருங்க. அதில் தோலெல்லாம் கலந்துட்டு நீங்கள் அதை வச்சுருங்க அப்படியே. நான் என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால் குழைக்க போகிறேன். சுடு தண்ணி கொதிச்சுட்டேன்னு. கொஞ்சம் கொஞ்சமாக தான் விட்டு குழைக்கணும் போல. மழை வளவாக தான் விட்டு குழைக்கணும். அப்புறம் தண்ணி கூடினாலும் ரொட்டி வராது. வராது, ரொட்டி பிடிக்க வராது, பிழைச்சிடும், பதம் பிழைச்சிடும் காணும். ஓகே, நாங்கள் இந்த குழைக்கிறோம். இப்போ குழைச்சி முடிய காட்டுறோம். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னாங்க பாருங்க, நான் நல்லா குழைச்சி எடுத்துட்டேன். குழைச்சிட்டீங்களா? சரியா கஷ்டப்பட்டுருக்கீங்களோட குழைச்சதுக்கு. ஆனால் என்ன சொல்லுங்க பாப்போம், இந்த கையில் ஒட்டாத மாதிரி வடிவா நீட்டாக குழைக்க வேணும். துளியும் ஒட்டாம பார்த்தீங்களா? என்னண்டா அப்படி ஏன்னா அப்படின்னா ஒட்டுமே இல்லை. இருந்தாலும் எப்படி போகுது நல்லா தண்ணி விட்டு குழைச்சா தான் நல்லா. இப்போ நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் அப்படி சின்ன சின்ன உருண்டையாக எடுத்து இப்படி எடுத்து எல்லாத்தையும் இப்படி சின்ன சின்ன எடுத்து வைக்க வேணும். எப்படி ஜோவேல் ரொட்டி என்னங்க எதை நினைச்சீங்க? இதான் ரொட்டி, பால் ரொட்டி. சின்ன சின்னனா தான் ரொட்டி ரொட்டி போடுறது எனக்கு தட்டி அப்படியே. இந்த மா எல்லாத்தையுமே அப்படியே சின்ன சின்ன அப்படியே அப்படியே தட்டி எடுக்க வேணும். எடுத்து அவிக்க எடுக்கணும். நாங்கள் எல்லாத்தையும் எடுத்துட்டு பார்ப்போம். என்ன வந்து இவ்வளோ மாவையும் நாங்கள் தட்டி தட்டி எடுக்க போகிறோம். தட்டி எடுத்து முடிச்சா அப்புறம் உங்களுக்கு அடுத்ததாக காட்டுறோம் என்ன செய்யறோம். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே பாருங்க, ரொட்டியை நாங்கள் தட்டி நல்லா அவிச்சு எடுத்து வச்சுருக்கோம். இங்கே பாருங்க அவிஞ்சிட்டேனே. நல்லா அவிஞ்சிட்டு இங்கே பாருங்க ஒன்று ஒன்றா இருக்கு. நல்ல சின்ன சின்ன குட்டி குட்டியாக இருக்கு. ஆமாம் ஆமாம், இப்படித்தான் செய்யணுமா ரொட்டி? சரி, நாங்கள் இனி எப்படி செய்கிறோன்றதை பற்றி செய்முறையை பார்ப்போம். இப்போ அடுப்பு ஒன் பண்ணியாச்சு இல்லை சரி. நாங்கள் என்ன செய்யணும், அந்த தேங்காய் பாலை விட்டு கொதிக்க வைக்க வேணும். சரியா? கொதிக்கணுமா? ஆமாம். பால் நல்லா கொதிச்சு கொண்டு வரணும். பாருங்க, பால் ஊற்றியாச்சு.
இந்த பால் கொதிச்சு கொண்டு வரைக்க அப்புறம் என்ன செய்யணுன்றதை காட்டும். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த தேங்காய் பால் நல்லா கொதிச்சு கொண்டு இருக்குது. கொதிச்சிட்டு ஓ ஓ நல்லா கொதிச்சு கொண்டு இருக்கு பாருங்க. இப்படி எந்த இதுக்கு ரசாயனி இந்த பயிரை எடுத்து இந்த பயிரையும் போட்டு நாங்கள் நல்லா அவிய விடணுமா? எல்லாம் போட்டாச்சு. ஓ ஓ கரண்டி பின்னுக்கும் இருக்குது அப்படியே போடணும். பயிறு கொஞ்சமாக கிடக்கேன். ஏன் இவ்வளவுதானே வந்தது ரசாயனி பயிர் சாப்பிட்டு ரசாயனி பயர் என்ன சொல்ல மறந்துடுறேன். பயர் அக்கா அடிச்சு வச்சுட்டு தால் கொஞ்சம் அடிச்சுட்டா நல்லா செல்லுவியல். இங்கே இந்த பயிர் இப்படி போட்டா அப்புறம் இது நாங்கள் சீனியும் போடுவோம். என்ன இதுக்கு தேவையான சீனியை போடுவோம். நல்லா போடணும். என்ன இனிப்பு சாப்பாடு தானே, இனிப்பை நல்லா போடுவோம். என்ன இனிப்புக்கு இனிப்பு இருக்கணும், அப்போ தான் டேஸ்டாக இருக்கும். பாருங்க சீனி போடுவது எனக்கு தேவையான அளவு சீனி பார்த்து போடுவோம். என்ன சீனியும் கரைய விடுமாக்கும். என்ன ஆமாம். ஆனால் இப்போ இனிப்பு சாப்பாடு செய்யணும்னு சொன்னாலேருந்து கூடுதலாக இப்போ இனிப்பு சாப்பாடு தான் செய்துன்னு இருக்கோம் போல. அடிக்கடியாக தான் நடக்குது. இனிப்பு சாப்பாட்டே நிப்பாட்டும். ஆனால் இப்போ சாப்பிட நல்லா இருக்குது. இப்போ கூடுதலாகவே எல்லாருக்கும் ஒரே கொலஸ்ட்ரால்களும் சுவருமா தானே இருக்கு. உண்மையில நான் கொஞ்சம் குறைச்சி தான் நீ செய்யணும். கொதிச்சு கொண்டு பாருங்க. கொதிச்சிட்டு இதுக்கு நாங்கள் என்ன செய்ய போகிறோம், இந்த இதை எடுத்துக்கோம், இதுகளை போடுவோம். இந்த தட்டின ரொட்டியை போடுவோம். குட்டி ரொட்டி எல்லாம் அவிச்சது தானப்பா, எல்லாம் போடப்படுது. எனக்கா இதெல்லாம் போட்டாச்சு. இது போட்டு நல்லா கொதிச்சு வரைக்க காட்டுறோமா? இதுவும் கொதிக்கணுமா? ஓ ஓ அப்போ கொதிச்சு வரைக்க பார்ப்போம். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் உளுத்த மாவை அங்கே அது கொதிச்சு கொண்டு இருக்குது. நான் கொதிச்சு அவிஞ்சு கொண்டு இருக்கிற நேரம் நாங்கள் என்ன செய்வோம்னா உளுத்த மாவை கரைப்போம். அக்கா பார்த்தீங்களா எவ்வளோ குயிக்காண்டு, அங்கால கொதிக்குது இங்கால கரைக்க போகிறேன். ஓ பின்ன வேலைக்கு இல்லை கொடுத்தா உங்களுக்கு சாப்பிடுங்கள்ல. அதான் என்ன. ஓகே பார்த்தீங்கன்னா அங்கால அக்கா வந்து கொதிக்க வச்சு கொண்டிருக்கிறா. இப்போ நாங்கள் இந்த உளுத்த மாவை வந்து பால் விட்டு இதை வந்து கரைச்சி வச்சு கொண்டிருக்கிறோம். பாருங்க சரி, ஒரு அளவான பாலை விட்டு இப்படியே ஃபுல்லாக கரைச்சி வச்சிருக்கிறோன்னு பாருங்க. அப்போ பாலில் விட்டு தான் தேங்காய் பாலில் விட்டு தான் கரைக்கிறதோ. இதை பாருங்க அப்படியே கரைச்சாச்சா. ஓகே இதை வந்து கரைச்சி வச்சிருக்கிறோம். இனி அடுத்தது என்ன மாதிரின்னு பார்ப்போம் கொதிச்சு சாப்பிட்றது. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் எல்லாம் கொதிக்க விட்டு போட்டு கொஞ்சம் உளுத்தமாக கரைச்சி வச்ச மாதிரியும் போட்டு இதை பாருங்க எப்படி இருக்கு. என்ன பார்க்கவே வாய் எல்லாம் நல்லா அவிஞ்சு. அப்போ ஒன்றும் சாப்பிட்டது இல்லை, நீங்கள் எப்படி சாப்பிட்றீங்க தானே? சாப்பிட்டது இப்போ பார்க்கத்தான் தெரியுது. எப்படி நான் சொன்னேன், நான் பார்த்த உடனே சொல்லுமெண்டு இப்படியே இருக்க. நாங்கள் என்ன சொன்னோம், முதல் பால் எடுத்து வச்சிருக்கோம் இல்லை, அதையும் விடுவோம். என்ன பாலும் கூட இன்னும் நல்லா இருக்க போதா? தலைப்பால் நல்லா டேஸ்டியாக இருக்கும். இன்னும் வேம்பிட்டு நல்லா பார்க்கவே நல்ல வடிவாக இருக்கு. என்ன எல்லாம் அந்த உளுத்தமா எல்லாம் போட்டது தானே, நல்ல ஒரு வாசமாகவும் நல்ல ஒரு கலராகவும் இருக்குது. பார்த்தீங்களா? ஆனால் அந்த உளுத்தமா போடுற டேஸ்ட் எனக்கு உளுத்தமா தான் டேஸ்ட் இருக்குது. இது உடம்புக்கு எல்லாம் ஒரு சத்தான சாப்பாடு அதோட தெரியுமா? சாப்பாடு பின்ன நாங்கள் தேடுற சாப்பாடெல்லாம் சத்து சத்து குறைஞ்சு போய் தானே இருக்கிறோம். அதோட சத்தான சாப்பாடு தேடுறது என்ன சத்து குறைஞ்சு வைக்கல. ஆனால் உளுத்தமாண்டாலே கொஞ்சம் உண்மையில ஒரு நல்ல சத்து தானே. இந்த ஒடியல்மா உளுத்தமா சின்ன கலக்கு இன்னும் நல்லா நல்ல நல்ல. ஆனால் இடைக்கிட்ட இப்படி உளுத்தமாடை நாங்கள் செய்து சாப்பிடணும். அப்போ தான் கொஞ்சம் நோய் எதிர்ப்பு சக்தியும் வரும், மற்றது உடம்பு கொஞ்சம் பலமாக இருக்கும். இப்போ மட்டும் பலம் காணாத சக்தி இல்லையோ இருக்குத்தான் இருந்தாலும். ஆனால் இதுகளையும் இடைக்கிட்ட சாப்பிட்டா இன்னும் கொஞ்சம் ஆரோக்கியமே. உங்களுக்கு கொஞ்சம் சத்து வரட்டு முன்னாடி செய்து கிடக்கு. அதுதானே உளுத்தமா எல்லாம் போட்டு
இல்லை இது நல்லா கொஞ்சம் உருவி வேறணும் கொஞ்சமோ உருவி வேற வைக்க பார்ப்போம்மா இந்த முருகி வரைக்க பார்ப்போம். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய பால் ரொட்டி ரெடி ஆயிட்டுது. நல்லா இறுகிட்டேனாக்கா நல்லா கட்டியா வந்துட்டேன். கட்டியா வந்துட்டோம். இந்த உள்ளுக்கு இருக்கிற அந்த சின்ன சின்ன ரொட்டியும் அவிஞ்சிருக்கு. ஏற்கனவே அவிச்சு தானே வச்சது. தானே நாங்கள் போட்டோம். நாங்கள் அப்போ எல்லாத்தோடையும் சேர்ந்து நல்லா அவிஞ்சு என்ன முருகணுமா இல்லாட்டி இல்லை இதோட சரி அல்ல வேணாம். ஓ இப்படியே நாங்கள் சாப்பிடைக்க பார்ப்போம். சரி இப்போ எங்களோட பால் ரொட்டி வந்து ரெடி ஆயிட்டேன்னு அப்போ நாங்கள் சாப்பிட்டு பார்த்து உங்களுக்கு என்னன்றதை சொல்லுவோம். நான் உண்மையிலே பார்க்க நல்லா இருக்கு. வடிவா இருக்கு. பயருண்ட வாசம் எல்லாம் வடிக்குது. அவிஞ்சு வரைக்கும் நல்ல வாசம் வருது. சரி ஓகே நாங்கள் சாப்பிடும்போது பார்ப்போம். ஓகே பார்த்தீங்கன்னா எங்களோட பால் ரொட்டி வந்து இப்போ ரெடியாக ஆகிட்டுது என்னக்கா. ஆமாம். அப்போ நாங்கள் இன்றைக்கி வந்து பால் ரொட்டி எல்லாம் போட்டு அதெல்லாம் மாற விட்டுருக்குறோம். ஓகே வாங்க பாப்போம் அப்படி சாப்பிட்டுட்டு இப்படி இருக்குன்னு பாப்போம் இருக்கேன். உண்மையிலே நான் இந்த ரொட்டி சாப்பிடலான்றது நினைச்சு நான் பால் ரொட்டி என்று சொல்லிக்குள்ள பிறகு ஒரு செக்ஷனுகளை போடக்குள்ளே யோசிச்சு நான் சாப்பிட்டு தானே இருக்கேன் அப்படின்னு சொல்லி. ஆனால் உண்மையில சாப்பிடக்குள்ளேயே ஒரு வேற லெவல் ஒரு நல்ல டேஸ்ட். அது என்ன காரணம் மட்டும் சொன்னால் இங்கால தேங்காய் பால் விடுறது, மெட்டது சொன்னால் சீனி, மெட்டது என்ன உளுத்தம்மான்னு சொன்னாலே ஏற்கனவே எல்லாம் மெல்லிசானாக்கள். இதையும் சாப்பிட்டா மட்டும் சொன்னால் இன்னும் கொஞ்சம் மெல்லிசா போகிறோம். எல்லாம் உண்மையில ஒரு சத்தான சாப்பாடு. சின்னாக்களை கூடி இப்படி செய்து கொடுக்கலாம், சின்ன பிள்ளைகளுக்கும் கூடி. அதோட இந்த சின்னாக்கள் சும்மா வயசு கொஞ்சம் போன ஆக்களும் கூடி சாப்பிடலாம். எல்லாருமே பயிர் தான் கடிக்க இல்லாட்டியும் இருந்தாலும் மெட்டதெல்லாம் சாப்பிட்டா உண்மையில ஒரு ஆரோக்கியமான ஒரு சாப்பாடு தான் இது. அப்போ அந்த ஆரோக்கியமான சாப்பாடை தான் நாங்கள் இன்றைக்கு நாங்கள் செய்து வச்சிருக்கோம். ஓகே வாங்க சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி. அப்போ சாப்பிடுங்க எடுத்து. அக்காக்கு எது வேணும்? ஆனால் கொஞ்சம் சூடாக தான் இருக்கு. இப்போ தானே செய்தது ஜோவேல். அக்கையே நான் அதை எடுத்து சொல்லுங்க. அது பாக்குறதுக்கு சின்ன நேரம் உங்களுக்கு கொஞ்சம் குழி கூடவா கூட இருக்குமான்னு சொல்லி சாப்பிட விருப்பம் இருந்தாலே எப்படி தேர்ந்தெடுத்தது. ஆனா நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? அளவெல்லாம் என்னட்டு பிடிச்ச நீங்க எல்லாம் அம்மாட்ட கெடுத்தார். அப்படியா? ஆனா அதுக்கேற்ற அளவு சரியா இனிப்பெல்லாம் நல்லா இருக்கு. சரியா இனிப்பெல்லாம் அளவா இருக்கு. அடிக்கடி குறைக்கிறேன்னு சொல்றோம் நீங்க. இப்ப என்ன மாதிரி ஆனா சூடுதான் கீழே பிடிக்கலாம இருக்கு. ஆனா என்ன சொல்லுங்க இப்ப இனிப்பு சாப்பாடு செய்ய அந்த இனிப்பு வந்து சரியா போடணும். அப்பதான் அந்த டேஸ்ட் அடியா இருக்கு. சொல்லலாம். உண்மைதான். இனிப்பு குறைச்சா கூட அந்த டேஸ்ட் அடியாது. சூடுன்றீங்க சாப்பிடவும் பயமா இருக்கு. லைட்டா சுடுது. ஆனா அந்த பயரெல்லாம் கடிவடை நல்லா இருக்கு. அவிஞ்சிட்டு நல்லா பயரெல்லாம் அவிஞ்சிட்டேன்னு நல்ல அளவான இனிப்பு. தங்கட குட்டி பால் ரொட்டி என்ன அப்படி இங்க பாருங்க நான் காட்டுறேன் உங்களுக்கு. எல்லாம் கடிவடை நல்லா இருக்கு. மற்றது என்னன்னு சொன்னா உள்ளுக்க கையில வச்சிருக்கல அது சூடா இருக்கு. அந்த உள்ளுக்க ரொட்டின்னு போட்டது அது இப்போதைக்கு எடுத்து கடிக்கல. லைட்டான சூடா இருக்கு. ஆனா அப்பயும் மனசு விடுதில்லை. இன்னொருக்கா வச்சுட்டு ஒரு வாயை வச்சுட்டு எல்லாம் இனிப்பெல்லாம் அளவா இருக்கு. நல்லா இருக்கு. எல்லாம் அவிஞ்சிட்டு தானே டேஸ்டா இருக்கு. உண்மையா டேஸ்டா இருக்கு. கொஞ்சம் மினக்கட்டவே இல்லை. நல்ல டைம் மினக்கட்டு டைம் எடுத்துக்குது. ஆனால் குடிச்சு கொண்டு இருக்கீங்களா? சரியா குழுது இல்லை. அப்புறம் சாப்பிடுவோம். சரி நாங்க அப்ப வீடியோ முடிச்சு கொள்ளுவோம். ஓ ஆனா உண்மையில ஒரு சுலபமான முறை. ஆனா மினக்கடு தான். ஆனா அவன் சாப்பிடக்குள்ள ஒரு நல்லா இருக்கு. உடம்புக்கு நல்லம், எங்களோட ஆரோக்கியத்துக்கும் ஒரு வகைக்கு நல்லம். சாப்பிடக்குள்ள நல்லா இருக்கு. நீங்களும் செய்து பார்க்கலாம். ஓகே நாங்க வேற வீடியோ முடிச்சு கொள்வோம். வீடியோ முடிப்போம். அவசரம் என்ன சொன்னாங்க சாப்பிடுவோம். அதுதான் நானும் முடிக்கணும். சூடா இருக்கு சாப்பிட இல்லாது. இந்த சான்ஸை விட்டா இனி கஷ்டம். அப்ப நாங்க வீடியோ முடிச்சு கொள்ளுவோம். ஓகே அந்த பால் ரொட்டி அப்படித்தானே? பால் ரொட்டி பால் ரொட்டி எப்படி செய்யறான்னு சொல்லி உங்களுக்கு காட்டியிருக்கோம்.
ஆனால் மற்றது ஸ்ரீலங்காவில் கூடுதலாக இப்படி நிறைய பேர் செய்து சாப்பிடுங்க நம்ம பால் ரொட்டி கூடுதலாக விரும்பி சாப்பிட்ற ஆக்கள் இருக்கணும். ஆனால் இனிப்பு தான் உண்டு, அதோட இனிப்பு போட்டால் தான் உண்மையில அது நல்லாவும் இருக்கு. இனிப்பை குறைச்சின்னு சொன்னால் பெருசாக இருக்காது. இனிப்பு குறைச்சி சாப்பிடலாம் எங்களுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் செய்கிறோம். எங்களுக்கு இனிப்பண்டா தான் நல்லம். ஆனால் அதே மாதிரி ஒரு வயசுக்கு ஏற்ற மாதிரி ஆக்கள் சீனியர் அதுக்கேற்ற மாதிரி அளவாக பார்த்து சாப்பிடலாம். ஆனால் சாப்பிட உண்மையில நல்லா இருக்கு. ஓகே, நீங்களும் இதே மாதிரி செய்து பார்க்கலாம். நாங்கள் எப்படி இதுக்கு தேவையான என்னென்ன பொருட்கள் தேவை என்று சொல்லி உங்களுக்கு வீடியோவில் நாங்கள் தெளிவாக காட்டணும். அதோட அதுக்கு அளவானங்க எப்படி அளவுகள் பாவிக்கணும்னு சொல்லி உங்களுக்கு நாங்கள் அதில் வடிவாக சொன்னோம், வடிவாக வீடியோவில் காட்டணும். அதை எப்படி செய்கிறேன்னு சொல்லியும் தெளிவாக உங்களுக்கு வழிமுறையில் நாங்கள் அதில் சொல்லியிருக்கிறோம். நீங்களும் ஒருக்கா செய்து பார்க்கலாம். உண்மையில் செய்து பார்த்தீங்கன்னு சொன்னால் செய்யாதாக்கள் நிறைய பேர் நீங்கள் செய்து சாப்பிட்ருப்பீங்க. ஓகே, ஆனால் இதை முதலாக எங்களோட வீடியோ பார்க்கக்குள்ள நீங்கள் இந்த களி எப்படி செய்கிறேன்னு சொல்லி உங்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம். அப்போ நீங்கள் அதை செய்து சாப்பிட்டு பார்க்கலாம். ஓகே, நீங்கள் அதை செய்து சாப்பிட்டு பாருங்கள் அது எப்படி இருக்குன்னு சொல்லி. உண்மையில் ஒரு நல்லா இருக்குது. நீ இப்படி செய்து சாப்பிட்டு பாட்டிங்கன்னு சொன்னால் விட மாட்டீங்க, நல்லா இருக்குது. ஓகே, இதோட நாங்கள் எங்களோட வீடியோவை முடிக்க போகிறோம். இந்த வீடியோவை பார்க்குற நீங்கள் மறக்காமலுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்க. மற்றும் முக்கியமான விஷயம் என்னட்டு சொன்னால், நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்கிறீங்க, ஆனால் சிலது செய்துட்டு நீங்கள் அப்படியே இன்னொருக்கா அதை சப்ஸ்கிரைப் செய்யக்குள்ளது வந்து அது அன்சப்ஸ்கிரைப் ஆகி அப்படியே அது உங்களுக்கு அந்த வீடியோக்கள் வராமல் விடுது. அப்போ நீங்கள் எங்களோட வீடியோ முழுக்க நீங்கள் பார்க்கணும்னு சொன்னீங்கன்னு சொன்னால் முதலாக இந்த வீடியோவை பார்க்குற நீங்கள் மறக்காமலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்தால் மட்டும்தான் நாங்கள் போடுற வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு வரும். அப்போ நீங்கள் எங்களோட ஒரு காணொலிகளை நீங்கள் பார்க்கலாம். ஓகே, நாங்கள் இதோட எங்களோட வீடியோக்களை நாங்கள் முடிச்சுக்கொள்ள போகிறோம். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.